சொல்லுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். பிரபு சார், சொல்லுங்க. இன்னைக்கு மார்னிங் செஷன் என்ன சொல்லுது? எத்தனை பேருக்கு இது ரொம்ப டச் பண்ணிச்சு? அட்ராக்டிவா, இது நமக்கே நடந்த மாதிரி இருக்கு, நமக்கும் சொன்ன மாதிரி இருக்குன்னு. இப்போ இன்னைக்கு பார்த்த வீடியோவில் வந்துட்டு சார், ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வீடியோ போடுறீங்க. நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இல்லை, நம்ம இன்னைக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் மோட்டிவேஷனாக இருக்கு காலையில். அந்த மாதிரி தான் நாங்கள் வீடியோவை பார்த்தோம். பார்க்கறதுனால எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் 50% எனர்ஜி கிடைக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம இன்னைக்கு ஏதோ வேற ஏதோ மைண்டில் ஃபீலிங்கில் இருந்தால் கூட, இல்லை இதை இந்த வீடியோவை கேட்கும்போது இன்னைக்கு பார்த்த வீடியோ வந்து வாழ்க்கையில் நம்ம எதெல்லாம் மாற்றிக்கணும், எமோஷனலாக ஆகட்டும், இல்லை கோவத்தை ஆகட்டும், இல்லை ஒரு வாழ்க்கையை எப்படி வழிநடத்தணும், சக்ஸஸ் பண்ணுறதுக்கானது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி தான் ஜெயிக்கணும், வாழ்க்கையில் அப்போ போராடணும், முயற்சி பண்ணணும், வெற்றி அடையணும், எல்லாமே இந்த வீடியோவில் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், கற்றுக்கிட்டேன் சார். அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக, ரொம்ப கோவப்பட்டு நம்ம போயிட்டோம்னா அது நமக்கு கிடைக்காம போயிடும். இந்த கோவத்தை அடக்கி அடுத்த இது நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு கத்துக்கிட்டேன் சார். ஓகே சார், ஃபைன், கிரேட். நெக்ஸ்ட். குட் மார்னிங் சார். ஏழுமலை பேசுகிறேன் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். இன்னைக்கு பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா தாட்ஸை பற்றி, அதாவது நம்மளுடைய எண்ணங்களை பற்றி ரொம்ப ரொம்ப தெளிவாக நிறைய விஷயங்கள் புதுசாக இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா எண்ணங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பேசிவ்ன்ற விஷயங்கள்ல இருக்குது அப்படின்றது புதுசாக இருந்தது. அதை தான் வந்து மல்டிப்ளை பண்ணி கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்டுன்றதை இப்படி ஆக்டிவ் பேசிவ் பேஸில் கொடுத்துட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் எந்த விஷயத்தையும் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியுன்றது இந்த வீடியோ ரொம்ப ஆணித்தரமாக சொல்லுது. பாசிட்டிவாக எப்படி இருக்கணும், நெகட்டிவாக இருக்கிறது எப்படி நம்ம வெளியேற்றணும், அந்த மாதிரி தெளிவான விஷயங்களை அதில் கொடுத்துருந்தாங்க. ஒரு பெரிய எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு பழக்கமாக பண்ணுறதுக்கு வந்து 21 நாள் தொடர்ச்சியாக பண்ணீங்கன்னா அது பழக்கம் மாறும் அப்படின்றத பாசிட்டிவாக நம்ம எப்படி 21 டேஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம ஆள் மனசில் என்ன விஷயங்கள் போடுறோமோ அதை வந்து இது கண்டிப்பாக நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியுன்றது, ஆள் மனத்துக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றதும், அது என்ன மாதிரி விஷயங்களை நம்ம கொடுக்கணுன்றது பாசிட்டிவாக நினைக்கணும், பாசிட்டிவான விஷயங்களை போடணும், பாசிட்டிவாக கொடுக்கணுன்றதை தெளிவாக இந்த வீடியோ கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பிஸ்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு வீடியோ. தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. நெக்ஸ்ட். தேங்க்யூ சார். திருப்பூர்லேருந்து கே பழனிவேல் பேசுறேங்க சார். பாசிட்டிவ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப ஆணித்தனமா சொல்லியிருக்கிறீங்க, சூப்பரா இருக்குங்க. பிஎம்சிஎம் ஆகணும் அப்படின்ற ஒரு வெற்றிகரமான பயணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறேன். பிளஸ்ஸா யோசனை பண்ணி போறதெல்லாம் வெற்றிகரமா இருக்குது. கண்டிப்பா அந்த வாழ்க்கையில வந்து வெற்றியாளராக மாறுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. பயன்படுத்தக்குண்டான மோட்டிவேட் டெய்லி கொடுத்துட்டே இருக்கிறீங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு சார். இந்த வீடியோ பார்த்ததுக்கு இன்னும் எனக்கு கொடுத்த மாதிரி ஒரு ஒரு நம்பிக்கை டபுள் மடங்கா ஏறிடுச்சு சார். பயங்கரமான ஒரு வீடியோ. எல்லாமே பிளஸ்ஸா யோசனை பண்ணணும், மைனஸா யோசனை பண்ணா அது நடக்காது. பிளஸ்ஸா யோசனை பண்ணிட்டு போனா கண்டிப்பா நடக்குது சார். நான் என்னுடைய வெஸ்டீஜ் அனுபவத்துல கண்டிப்பா அதை நான் அனுபவிச்சுக்கிறேன். நம்ம என்னதான் நம்ம மைனஸ் நடக்காது, முடியாது, ஆகாதுன்னு சொல்லி நினைச்சோம்னா அந்த மாதிரிதான் நம்ம கேட்டகரி போகுது. நடக்குன்னு சொல்லி மைனஸ் வச்சு பிளஸ்ஸா வச்சுட்டு போனோம்னா கண்டிப்பா நடக்குது சார். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, நம்ம நடக்கு அப்படின்னு நினைச்சு போனா கண்டிப்பா நடக்குது. அதே மாதிரி வெற்றியாளரை மாறிட்டே இருக்குது சார். அதாவது முற்றிலும் 100க்கு 100 வந்து விஎம்சிஎம் ஆயிரும் சார். பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் நிகழ்ச்சி திருப்பூர்லயே வந்து பழனிவேல் விஎம்சிஎம் அப்படின்ற ஒரு ஒரு கேட்டகரி உருவாக்குது சார். அந்த நம்பிக்கை கொடுத்துக்கிறீங்க. சூப்பர் சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. சூப்பர், சூப்பர். உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதாவது இந்த நம்பிக்கை தான் உங்களை கொண்டு போகும். நான் இன்னைக்கு இப்போ இதுல ஸ்கிரீன்ல கூட போட்டிருக்கிறது பாருங்க. இலக்கு சரியாக இருந்தால் வழி தானாக பிறக்கும். எண்ணங்கள் சீராக இருந்தால் செயல்கள் வெற்றிகரமாக முடியும். நம்மளுடைய இலக்கை முதல்ல தீர்மானிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு வழி தானா கிடைக்கும்.
இப்போ கண்டிப்பா சார். ஒருத்தருக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சரிங்க சார். திருப்பூர்ல இருக்கிற பழனிவேல் சாருக்கு மெட்ராஸ்ல, சென்னையில, நுங்கம்பாக்கத்துல இருக்க ஆபீஸ் தெரியாது. கண்டிப்பா சார். ஆனா அங்க போகணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா, அடுத்தது அவங்க அப்ளைன்லாம் பேசுவாரு, கேட்பாரு. சார் எப்படி போணும்? நான் வந்து கோயம்பேடு போய் போறது சரியா? எக்மோர் போய் போறது சரியா? நான் எங்க போணும்? அப்படின்னு. ஐயா நீங்க ட்ரெயின்ல வந்தா நாங்க சொல்லுவோம். எக்மோர் வந்துட்டீங்கன்னா அங்க இருந்து நீங்க நுங்கம்பாக்கம் வந்துடலாம். இதுவே என்னைய கேட்டீங்கன்னா நான் தான் சொல்லுவேன். கோயம்பேடு வந்தீங்கன்னா அங்க இருந்தே உங்களுக்கு ஷேர் ஆட்டோ இருக்குது. நீங்க வந்துடலாம். நேரா லோயலா காலேஜ் தான் உங்களுக்கு மெயின். லோயலா காலேஜ்ல நீங்க சென்னையில யார கேட்டாலும் அதுக்கு ரூட் சொல்லிடுவாங்க. லோயலா காலேஜுக்கு எப்படி போகணும்? எந்த பஸ்ல போகணும்? இல்ல ஆட்டோல போகணும்? எல்லாமே ரூட் சொல்லுவாங்க. லோயலா காலேஜுக்கு வந்துட்டாக்கா அதுக்கு எதிரில தான் நம்ம ஆபீஸ் இருக்குது. அப்போ நம்ம முதல்ல போகணும்னு நினைச்சாதான், நம்முடைய இலக்கை நிர்ணயம் பண்ணாதான் அடுத்தது நமக்கு அதுக்கான ரூட் கிடைக்கும். இலக்கு சரியாக இருந்தால் வழி தானாக பிறக்கும். எண்ணங்கள் சீராக இருந்தால் செயல்கள் வெற்றிகரமாக முடியும். சூப்பர் சார். நேற்று ஒரு வீடியோ லான்ச் பண்ணியிருந்தாங்க நம்ம ஃபாரின் ட்ரிப் பத்தி. ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு வந்த ஸ்டார் குரூஸ், அடுத்தது ஜூலைல போக போற லண்டன் ட்ரிப், அடுத்தது நவம்பர்ல போக போற தாய்லாந்து ட்ரிப். அப்போ எந்த ட்ரிப்ல நம்ம போகணுன்றத முதல்ல இலக்க நிர்ணயம் பண்ணிட்டு அதுக்கான உழைப்பை டெய்லி போடணும், கன்சிஸ்டன்சியா போடணும். அதாவது சில பேர் வந்து ஆசைகள் நிறைய இருக்கு, ஆனா அப்ளைன் இல்லாம எதுவுமே இல்லை. அப்ளைன் கூட தான் நமக்கு வந்து பயணம் அப்படின்னா நிறைய பேருடைய பயணம் இருக்காது. ஏன்னா ஆரம்ப காலத்துல திருப்பூர் பழனிவேல் சார் இதை பண்ணிட்டு இருந்தாரு, அவருக்கே தெரியும். ஜெயதீஷ் சார் வந்தாதான் அவர் ஃபீல்டுக்கு போனாரு. கரெக்டுங்களா பழனிவேல் சார்? ஜெயதீஷ் சார் வரும்போது நீங்க இப்ப ஃபீல்டுக்கு போனீங்க. கண்டிப்பா சார், போயிட்டே தான் இருக்கேன் சார். இப்ப நீங்க ரெகுலரா போயிட்டே இருக்கீங்க. ஆமாங்க சார். அப்போ அப்ளைன் வந்தாதான் ஃபீல்டுக்கு போகணுன்றது நல்லா இருந்ததா? இப்ப நல்லா இருக்குதா? இப்பதான் நல்லா. அப்ப வரும்போது ட்ரைனிங் கொடுத்தாரு, ஃபுல்லா மோட்டிவேட் கொடுத்தாரு சார். அவர் பார்த்து நான் இப்ப அவ்வளவுதான். அப்ளைனை பார்த்து கத்துக்கணும். அப்ளைன் வருவாங்க, அப்ளைன் ஃபீல்ட் ஒர்க் வருவாங்க, கத்துக்கணும். நம்ம கத்துக்கிட்டாதான் அடுத்தது போக முடியும். நம்ம தைரியமா நம்ம இலக்கை அடைய முடியும் அப்படின்றது பிறக்கும். இன்னொருத்தரை சார்ந்து இருந்தால் அது பிறக்காது. எப்பவுமே ஒருத்தரை சார்ந்து இருக்க முடியாது. அப்ளைன் வராங்க, கத்துக்கணும். ட்ரைனிங் போய் உட்கார்றோம், கத்துக்கணும். இப்ப விஎல்சி ப்ரோக்ராம் இருக்கு. எல்லாருமே டைரக்டர் ஆனவங்க டிக்கெட் வாங்கியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். டைரக்டர் அண்ட் அபவ் ஏற்காட்டுல. ஏன்னா நம்ம டீம்ல இருந்து எல்லாரும் போறதா நம்ம முடிவு பண்ணி நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. டீம்ல உள்ள எல்லாரையும் உட்கார வைங்க. இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம், இந்த மாதிரி விஎல்சி எல்லாம் நிறைய விஷயங்கள் நிறைய பேரை மாத்தும். நிறைய பேருக்கு என்னைய மாத்துறது விஎல்சி தாங்க. ஆரம்ப காலத்துல நான் வந்து இந்த விஎல்சி ப்ரோக்ராம்ல, நம்ம பாலி சாருடைய விஎல்சி ப்ரோக்ராம்ல அட்டன் பண்ணி தான் 3வது மாசமே நான் வந்து பெருசா மாறினேன். நல்லா இருக்கா? முற்றுப்புள்ளியை கூட 3 முறை வைத்தால் தொடர்ச்சி ஆகிவிடும். முயற்சித்துக் கொண்டே இருங்கள், உங்கள் வாழ்க்கை வளர்ச்சி ஆகிவிடும். ஒருத்தர் ஒரு முற்றுப்புள்ளி ஒரு இடம் வச்சானா அது முற்றுப்புள்ளி. திரும்ப பக்கத்திலே 2 வாட்டி அதை இது பண்ணிட்டானா அது என்ன ஆயிடும்? பாக்குறவங்களுக்கு கண்டினியூ. கரெக்டா? ஒரு இடம் வச்சா தாங்க அது ஸ்டாப். அது இன்னும் திரும்ப 2 இடம் வச்சிட்டாங்க, கண்டினியூவா ஒரு 3 புள்ளி வச்சிட்டாங்கன்னா என்ன இது? கண்டினியூஸ் ஆகுதுன்னு தானே அர்த்தம். அப்ப நம்ம வந்து அது முற்றுப்புள்ளி அப்படின்ட்டு வச்சுட்டு ஒரு முறை வச்சுட்டு திரும்ப 2 முறை வைக்கும்போது அதுவே தொடர்ச்சி ஆயிடும். இதுதான் வாழ்க்கை. நம்ம தொடர்ச்சி முயற்சி இன்னைக்கு வந்து நான் போனேன், இது கிடைக்கல, ரைட்டு. அங்க போனேன், பார்க்க முடியல, ரைட்டு. இது மாதிரி நம்ம சோர்வாயிட்டோம் அப்படின்னா அடுத்தது நம்ம ஜெயிக்க முடியுமா? ஒரு படிச்ச பையன் ஒரு எத்தனை தடவை இன்டர்வியூ அட்டன் பண்றான்? நான் 10 இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேங்க, என்னமோ நான் எதுவும் அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னு வீட்டுல உட்காந்தா வேலை அடைக்குமா? இன்னைக்கு ராஜன் சாருடைய போட்டோ 2 நாளைக்கு முன்னாடி எல்லாரும் பார்த்திருப்பீங்க. சார் வந்து இங்க நம்ம வேலூர் பக்கத்துல வாணியம்பாடி பக்கத்துல தான் நினைக்கிறேன். ஐ திங்க் அக்ரி மீட்டிங் உட்கார்ந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க. பாத்தீங்களா இல்லையா? காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் சார், வாலாஜாபாத் பக்கத்துல. இதோ அது அந்த மீட்டிங் பாருங்க, நைட்டு நடக்குது.
கரெக்டா? ஒரு வாலிபால் கிரவுண்ட்ல மீட்டிங். பேக்ரவுண்ட்ல நெட் இருக்கா? எஸ் சார், எஸ் சார், இருக்கு வாலிபால் நெட் இருக்கா? இருக்கு இருக்கு சார். So, அப்போ யோசிச்சு பாருங்களேன். ஒரு விஎம்சிஎம் மெம்பர், ஒரு வெஸ்டேஜ் அம்பாசிடர் மாசம் 25 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவர் எப்படி உழைக்கிறார்? இன்னைக்கு அக்ரில ஒரு மிகப்பெரிய புரட்சியை பண்ண முடியும். நேற்று கூட அதை பற்றி பேசணும். அக்ரி மூலமா இன்னைக்கு ஆந்திரால ஒரு 6-7 விஎம்சிஎம் மெம்பர்ஸ் புதுசா வந்திருக்கிறாங்க. ஒரு 6 மாசத்துக்குள்ளேயே அக்ரி மூலமா வந்திருக்கிறாங்க. அப்படின்னும் போது அப்ப இங்க தமிழ்நாட்டிலேயே அதை சிறப்பா பண்ணணும் அப்படின்றதுல மேடமும் தெளிவா இருக்கிறாங்க. அக்ரியை பற்றி நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி அக்ரியை பற்றி நிறைய ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு விஎம்சிஎம் மெம்பர் இவ்வளவு அழகா உட்காந்து எல்லாம் பண்றாங்க அப்படின்னா நம்ம எப்படி பண்ணணும்? இலக்கு தெளிவாயிடுச்சு. தான் விஎம்சிஎம் ஆன மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு 100 பேரை விஎம்சிஎம் ஆக்கணும் அப்படின்றத சார் தெளிவா இருக்காரு. ஆனா அந்த 100 பேரும் நினைக்கணும் இல்லையா, நானும் ஆகணும்னு. எத்தனை பேர் அதுக்கு தயாரா இருக்கிறீங்களோ, எத்தனை பேர் உழைக்க தயாரா இருக்கிறீங்களோ, எத்தனை பேர் உங்களுடைய பொன்னான நேரத்தை கொடுக்க தயாரா இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் வெற்றி நிச்சயம். ரைட்டா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க, சொல்லுங்க. ஹலோ, பள்ளிவேல் சாருக்கு மட்டும்தான் இந்த வீடியோ அவருக்கே போட்ட மாதிரி இருந்ததா? வேற யாருக்கும் சார் இல்லையா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். திலீப் குமார் பேசுறாங்க சார். என்னங்க? ஆமா திலீப் குமார் திலீப் குமார் வந்து வெளி மாவட்டத்துல இருந்து பேசுறாங்க. திலீப் குமார். ரெண்டு பேரும் திலீப் குமார் பேசுறாங்க. இல்ல, சைதாதேவிங் சார். சொல்லுங்க திலீப் குமார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். இதுக்கு ஆன்சர் வந்து முன்னாடி எடுத்து வச்ச கால் பின்னாடி எடுத்து வைக்கூடாதுங்க சார். நம்ம உழைக்கிறது வந்து உழைச்சிட்டே இருக்கணும். யார் சண்டை கட்டணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்றதுக்கு ஆன்சர். வெரி குட். அப்ப நைட் படம் பார்த்ததுக்கு வந்து நம்ம எவ்வளவு அடிபட்டாலும் பரவாயில்ல, அங்க போய் கொடி ஏற்றி வச்சுதான் ஆகணும் அந்த மாதிரி. அதுக்கு ஆன்சர் அப்படின்னு. நீங்க சொல்றது எனக்கு புரியலமா. இல்லைங்க சார், நைட் படம் பார்த்தோம்லங்க, ம் ஹிந்தி படத்தை போட்டு காமிச்சார்லங்க சார், நான் ஃபுல்லா பார்த்தேன். சரி. அதுக்கு வந்து அந்த கொடி ஏத்துறாங்கல்ல, இப்ப எவ்வளவு அடிபட்டு கூட போய் மேல கண்டிப்பா ஏத்துறாங்கல்ல, ம் அந்த மாதிரிலயே இது நம்ம வெஸ்டீஜ்ல வந்து உழைக்கணும் அப்படின்னு ஆன்சரிங்க சார் இது. ஓஹோ. அப்படின்னா நானும் அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு ரைட் ரைட் இதா ரைட். இருக்கு. அந்த சினிமாவோட நம்ம வெஸ்டீஜை கம்பேர் பண்றீங்க. ஆமாங்க சார். அதுல எவ்வளவு கஷ்டப்பட்டு நடிக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் எவ்வளவு வேலை செய்யறாங்க. வெஸ்டீஜ்ல அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஆமாங்க. அதுதான் நான் சொல்றேன்ல. அதாவது வெஸ்டீஜ்ல சேர முன்னாடி நான் எம்ஆர்எஃப் டயர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்க வந்து எவ்வளவு கஷ்டம் அப்படின்னா, அதாவது 3 ஷிஃப்ட், நைட்டு கண்ணு முடிக்கிறதே கஷ்டம். அது இல்லாத 8 மணி நேரமும் வேலை டைட்டா இருக்கும். அவ்வளவு வேலை இருக்கும். ஆனா இன்னைக்கு அப்ப வந்து நம்ம வந்து ஒரு மிஷின்ல நம்ம இவ்வளவு ப்ரொடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயம் இருக்கும். அதுதான் பண்ணிட்டு இருக்கணும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. மனிதர்களோட பேசுறது, மக்களோட மக்களா பேசுறது, பழகுறது, அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த நம்ம சொல்லி கொடுக்கறது, அது இல்லாம நம்மளும் ஜெயிச்சு அவங்களையும் ஜெயிக்க வைக்கிறது. ஆமாங்க சார், எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதாங்க சார். அதனாலதான் நான் ஜாயின் ஆயிருக்கேன். அதன் மூலமா நம்ம ஃபாரின் ட்ரிப் போறது மட்டும் இல்லாம அவங்களையும் கூட நம்ம கூட கூட்டிட்டு போறது, நம்ம ஃபேமிலியே ஃபாரின் ட்ரிப் கூட்டு போறது, நம்ம ஃபேமிலியே சொகுசா கார்ல கூட்டு போறது, இது எல்லாமே இங்க நடக்குது. இங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு எதுவுமே நடக்கல. பட்ஜெட் லைஃப், காம்ப்ரமைஸ் லைஃப். சரியான நல்ல ஒரு கம்பாரிசன் பண்ணீங்க. அதை வந்து சினிமாவோட கம்பேர் பண்றதை விட நம்ம ரியல் லைஃபோடய கம்பேர் பண்ணலாம். நம்ம இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டு இருக்கோம் ஒரு இடத்துல, பட் நமக்கு சரியான ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கானா இல்ல. ஆனா இன்னைக்கு வெஸ்டீஜுக்கு வந்த பிறகு நமக்கு அந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு.
ஆமாங்க சார். அதனால நம்ம அதை வந்து தெளிவா நீங்க சொன்ன விஷயம் நல்ல விஷயம். வெரி குட், சூப்பர். தேங்க்ஸ் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ சார். சரி. சொல்லுங்க புஷ்பலதா மேடம். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இன்னைக்கு போட்ட வீடியோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சார். அதாவது நம்மளோட எல்லாமே எல்லாத்துக்குமே காரணம் நம்ம மைண்டும் மனசுதான். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நடக்குது. அதே மாதிரி நம்ம பக்கத்துல நம்ம பாசிட்டிவா இருந்தாலும் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க நெகட்டிவா இருந்தா அந்த இது கூட நமக்கும் வரும். அதே தேர்ட் பர்சன் வந்து பாசிட்டிவா இருக்கும்போது நம்ம அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளை நோக்கி வரும். அப்ப நமக்கு என்ன தேவைன்றது நம்ம முடிவு பண்ணிட்டு அந்த இலக்கை நோக்கி போகணும்ன்றத இதுல நானும் புரிஞ்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி நேத்து ராஜன் சாரோட அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ண அந்த நுங்கம்பாக்கம் இந்த லைவ் போட்டாங்க இல்லையா, அதுலயும் சார் அந்த வீடியோவோட அந்த பிலிமோட தான் போட்டாங்க. அதுல கூட என்ன ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த கோல், அவர் அந்த வெறித்தனம், நம்ம என்ன வேணும்ன்றது உள்ளுக்குள்ள அந்த வெறித்தனம் வந்துருச்சுன்னா அந்த இலக்கு வந்து நமக்கு அந்த வர்ற ரிசல்ட் வந்து நமக்கு ஈஸியா கிடைக்கும்ன்றத அந்த இடத்துல சொல்லிட்டு இருந்தாரு சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நானும் அக்ரி அந்த மாதிரி எல்லாம் நானே ஃபீல்டுக்கு நானே போய் பண்றதுக்கு அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த நம்ம மார்னிங் செக்ஷன் பிளஸ் நம்ம மேடம் கூட நம்ம டிராவல் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு சில விஷயங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாவே இருக்கு சார். இன்னும் நிறைய லேர்ன் பண்ணணும், இன்னும் நிறைய போயிட்டே இருக்கணும் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியும்னு நினைக்கிறேன். நீ யார் என்பதை நிரூபித்துக் கொண்டே இரு. வார்த்தைகளால் அல்ல, செயலால். சாரி, கரெக்டா? நிறைய பேர் வாயிலே வடை சுட்டுட்டு இருப்பாங்க. நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன். அதாவது நம்ம வந்து நம்ம யாருன்றத வாயில சொல்லக்கூடாது, செயல்ல நிரூபிக்கணும். அப்பதான் நமக்கு தேவையானது, நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே கிடைக்கும். கரெக்டா? எஸ் சார், கண்டிப்பா சார். அதனால அதுக்கு தயாராகுங்க. எல்லாருமே இன்றைக்கு வந்து நிறைய விஷயங்களை நம்ம இன்னும் கத்துக்க வேண்டியிருக்கு. வெஸ்டேஜ்ல நிறைய நம்மளை நம்ம ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கு. அடுத்தவங்களுக்காக இல்லை இந்த வாழ்க்கை. வாழ்க்கை ஒரு முறை தான். இந்த வாழ்க்கையை சிறப்பா வாழணும் அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த கொரோனா டைம்ல எல்லாருமே நிறைய பேர் அந்த லைஃப்னா என்ன, உயிர்னா என்னன்றத புரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா? வீட்டிலேயே ஒருத்தருக்கு ஜுரம் வந்ததுன்னா அடுத்தவங்க பக்கத்துல போய் பேசுனாங்களா? அவங்கள தனிமைப்படுத்துறாங்கல்ல. எஸ் சார், எஸ் சார். நீ தான் என் உயிர், நீ தான், உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு டைலாக் பேசுறவங்க எல்லாம் அவங்கள தனியா வச்சிருந்தாங்கல்ல. அப்ப இந்த உயிர்ன்றது ஒரு முறை தான். நாம வாழ போறது ஒரு முறை தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை எப்படி சிறப்பா வாழணும், எப்படி ஆரோக்கியமா வாழணும், எப்படி செல்வ செழிப்போட வாழணும். அதாவது பிறந்தோம், வளர்ந்தோம், இறந்தோம் அப்படின்றத விட பிறந்தோம், வளர்ந்தோம், சிறந்தோம், இறந்தோம். அந்த சிறப்பு தான். இன்னைக்கு எத்தனையோ அரசியல்வாதிகள், எத்தனையோ தலைவர்கள் வந்துட்டு போனாங்க. ஆனா சுதந்திர போராட்டத்துல நிறைய பேர் அந்த போராட்டத்துக்காக உயிர் விட்டுருக்காங்க. ஆனா ஏன் முதல்ல தேசப்பிதான்னு காந்தியை ஏன் வஉசியை சொல்றோம், ஏன் பாரதியார், ஏன் அவங்கெல்லாம் நிக்கிறாங்க? அவங்கெல்லாம் கொஞ்சம் சிறப்பா செஞ்சாங்க. அவங்கெல்லாம் செஞ்ச விஷயத்த சிறப்பா செஞ்சாங்க. அப்ப அந்த மாதிரி நீங்க எத்தனையோ தலைவர்கள் இருந்தா கூட இன்னைக்கு கக்கன், காமராஜ் அப்படின்ற நம்ம ஒரு சில தலைவர்களை, அண்ணாதுரை இவங்களெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் அரசியல் பேசல. அதாவது அவங்கெல்லாம் அந்த ஆளுமை, இப்போ கலைஞர் இல்ல ஜெயலலிதா அம்மா அவங்களெல்லாம் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம்னா அந்த ஆளுமை உள்ளவங்க சரியான விஷயத்துல வளர்ச்சி பாதையில
கொண்டு போனவங்க நாட்டை, அவங்கள பற்றிலாம் இன்னைக்கு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் அவங்களுடைய செயலால அதை நிரூபிச்சிருக்காங்க. அதுதான் முக்கியம். சொல்றது எல்லாருக்கும் ரொம்ப ஈஸி. நான் வந்து இன்னும் ஒரு 6 மாசத்துல நான் கிரவுண்ட் டைரக்டர் ஆயிடுவேன். ஆக முடியுமானா முடியும். ஆக முடியுமானா முடியும். நான் யூசிடி ஆயிடுவேன், நான் டியூசிடி ஆயிடுவேன், எல்லாமே முடியும். ஆனா அதற்காக நான் என்ன செஞ்சேன் டெய்லி? அதனாலதான் உங்களை அந்த கார்டு எழுதி ஒட்டி வைங்க. உங்களுடைய பெட்டுக்கு எதிரில், உங்களுடைய கண்ணாடியில, உங்களுடைய பூஜை அறையில, உங்களுடைய பாத்ரூம்ல, உங்களுடைய கிச்சன்ல நீங்க எழுதி ஒட்டி வைங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? உங்களுடைய ஹாலில், நீங்க உங்களுடைய டிவி பக்கத்துல ஒட்டி வைங்க. ஏன்னா நீ கிரவுண்ட் டைரக்டர் ஆக போறேன்னு எழுதி இந்த பிரபஞ்சத்துக்கு சொல்லிட்டு நீ உட்காந்து டிவி பார்த்தா நீ எப்படி கிரவுண்ட் டைரக்டர் ஆக முடியும்? நீ கிரவுண்ட் டைரக்டர் ஆக போறேன்னு எப்பவும் பெட்ல படுத்திருந்தீங்கன்னா எப்படி கிரவுண்ட் டைரக்டர் ஆக முடியும் அப்படின்னு அந்த கார்டு உங்களை கேள்வி கேட்கும். அந்த கார்டு உங்களை ஞாபகப்படுத்தும். அந்த கார்டு உங்களுக்கு எச்சரிக்கை மணி அடிக்கும். நீ எல்லாட்டையும் சொல்லிட்ட நான் கிரவுண்ட் டைரக்டர் ஆயிடுவேன்னு, சும்மா வாயிலே சொன்னா போதுமா? ஆக்ஷன்ல கொண்டு வரணுமா? 1 lakh 1 year கிரவுண்ட் டைரக்டர் அப்படின்ற ஒரு விஐபியில போய் நீ அந்த மாதிரி ஒரு 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 முடிவு எடுத்துட்டு வந்திருக்க. வந்துட்டு நீ இந்த மாதிரி இருந்தா எப்படி அதை செயல்படுத்த முடியும்னு அந்த கார்டு உங்களை கேள்வி கேட்குமா கேட்காதா? எத்தனை பேர் அந்த கார்டு எழுதி ஒட்டி வச்சிருக்கீங்க அது உங்களை கேள்வி கேட்கறதுக்கு? அப்போ நீங்க இலக்கை அடையணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் தானா நடக்கணும்னா இதெல்லாம் நடக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னைக்கு வந்து இருக்க ட்ரைனர்ஸோ இருக்க லீடர்ஸோ அவங்க செய்யாம சொல்லல, செய்ய முடியாததையும் சொல்லல, அவங்க செஞ்சதை சொல்றாங்க. நீங்க செஞ்சா அது நடக்கும். அப்ப அது செஞ்சா நடக்கும்னா செய்யலாமா வேண்டாமா? சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். செய்யணும் சார். நாம யாருங்கிற நிரூபிக்கணுங்கிற செயல்முறையா நம்ம வந்து அதை முன்னேறி போயிட்டே இருந்தா தான் நம்ம நிரூபிக்க முடியும். அதாங்க, அதாவது அதை வந்து நம்ம நிரூபிக்கணும் அப்படின்றது இல்ல, நம்முடைய இலக்கை அடையணும்னு நம்ம செஞ்சாலே எல்லாத்தையும் நிரூபிச்சிடலாம். கண்டிப்பா சார். இன்னைக்கு என்னுடைய இலக்கை அடையணும், இன்னைக்கு வந்து கன்னியாகுமரிக்கு போகணும்னு நான் போயிட்டு இருக்கேன். போகும்போதே விழுப்புரம், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி எல்லாம் தானாவே வரும். அப்புறம் உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்க பயணம் பண்ணா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே கிடைக்கும். நீங்க பார்க்க வேண்டிய எல்லாத்தையும் பார்க்கலாம், அனுபவிக்கலாம். நீங்க அந்த மாதிரி இலக்கை நோக்கி பயணம் பண்ணும்போது உங்களுக்கு ஃபாரின் ட்ரிப் வரும், கார் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். இதுதான் எங்களுக்கெல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. அப்ப இதற்காக தினம் உழைத்தால், இதற்காக தினம் நினைத்தால், தினம் உழைத்தால் கிடைக்கும் அப்படின்னா நம்முடைய எண்ணங்களை நம்ம சரி பண்ணணுமா வேண்டாமா? கண்டிப்பா சரி. எப்பவுமே ஒரே ஒரு வார்த்தை, புலம்புறத நிறுத்துங்க. என் அப்லைன் சரியில்லை, என் டவுன்லைன் சரியில்லை. இந்த உலகத்துல நீ தனியா பிறந்தியா, 10 பேர் கூட சேர்ந்து பிறந்தியா? இன்னைக்கு ஒரு வியாபாரம் நீங்க பண்றீங்கன்னா நீங்க தனியா பண்றீங்களா இல்ல ஒரு 10 பேரை பார்ட்னரா வச்சுட்டு பண்றீங்களா? எது நல்லா இருக்கும்? 10 பேரை பார்ட்னரா வச்சுட்டு பண்றது நல்லா இருக்குமா, தனியா பண்ணா நல்லா இருக்குமா? 10 பேர் சேர்ந்து பண்ணதான் நல்லா இருக்கு சார். 10 பேரு டீமா இருக்கலாம், ஆனா ஓனர் ஒரு ஆள் தான் இருக்கணும். ஆமாங்க. ஒரு ஆளுடைய முடிவு தான், செயல்பாடு தான் சரியா இருக்கும். 10 பேரை உட்கார வச்சுட்டு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா 10 நாள் ஆயிடும் முடிவெடுக்க. ஆனா ஒருத்தர் முடிவு எடுத்தாருன்னா அந்த முடிவு சரியா இருக்கும், அது போயிட்டே இருக்கும். முடிவு எடுக்க முன்னாடி பல முறை யோசிங்க, பல பேர்ட்ட ஆலோசனை கேளுங்க. முடிவு எடுத்த பிறகு யாரையும் எதுவும் பேசாதீங்க, போய்கிட்டே இருங்க. அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும். நிறைய பேர் வெஸ்டீஜில் சேரலாமா வேண்டாமான்னு இன்னொருத்தர் போய் கேட்பாங்க. ஏன்னா அவருக்கு வெஸ்டீஜை பற்றி தெரியாது. அவர் என்ன சொல்லுவாரு, ஏன்பா இதெல்லாம் உனக்கு தேவையா? எத்தனை பேர் நமக்கு அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க? இதெல்லாம் நமக்கு தேவையா? இதெல்லாம் வேணுமா? இதெல்லாம் ஒரு வேலையா? நீ உன் வேலையை பார்ப்பா, இதெல்லாம் ஆள் பிடிக்கிற வேலை. இன்னைக்கு உள்ள வந்த பிறகுதான் தெரியும் இது பல உயிரை காப்பாத்துற வேலை. இன்னைக்கு விவசாயத்துல ஒரு புரட்சி பண்ற வேலை. இன்னைக்கு பல பேருடைய பொருளாதாரத்தை மாத்துற வேலை. இன்னைக்கு பல பேர் ஃப்ளைட்ல ஏறுறதுக்கு இது ஒரு காரணமா இருக்கு. பல நாள் கனவு, ஒரு நாளாவது ஏர்போர்ட்டுக்கு உள்ள போக மாட்டோமா அப்படின்னு பல பேருடைய கனவு. இப்ப இந்த முறை கூட ஒரு மேடம் வந்து டெஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க.
ஒவ்வொரு முறையும் நான் வந்துட்டு நான் கரூர் போகும்போது ஒரு பெரிய ஃப்ளைட்டை பார்த்துட மாட்டான்னு எட்டி எட்டி பார்த்துட்டு போவேங்க. ஆனா இந்த முறை நான் போய் உள்ள போய் ஃப்ளைட்ல போனேங்க. இதுதான். அதாவது ஒரு ஆட்டோ டிரைவர் சொல்லியிருந்தாரு. நான் ஒவ்வொரு முறையும் பல பேரை ஏர்போர்ட்ல கொண்டு வந்து விட்டுருக்கேன். ஆனா என்னைய ஏர்போர்ட்ல ஃப்ளைட் ஏற வச்சது வெஸ்டீஜ். இங்க எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகும் நம்ம இன்னும் நம்ம பார்த்துட்டு இருக்க வேலையே பார்த்துக்கிட்டு, அதிலேயே குறியா இருந்து, இன்னும் காரணம் சொல்லிக்கிட்டு, குழந்தைக்கு டியூஷன் கூட்டு போணுங்க, குழந்தைய டியூஷன்லேருந்து கூட்டு வரணுங்க. எல்லாம் கரெக்ட். உங்க வாழ்க்கைய நீங்க வாழ்றீங்களா? உங்க வாழ்க்கைய வாழ்றதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? உங்க வாழ்க்கைக்காக என்ன பண்ணீங்க? எனக்கு நேரம் இல்லைங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க. நேரம் இல்லைங்கன்னு சொன்னா, அதை விட ஒரு பெரிய பொய் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க. நான் அடிச்சு சொல்றேன். சார் நான் ரொம்ப பிஸி சார். எனக்கு டைமே இல்ல சார். 8 மணி நேரம் வேலைக்கு போறீங்க. போக வர 2 மணி நேரம் வச்சுட்டோட 10 மணி நேரம். மீதி 14 மணி நேரம் என்ன பண்றீங்க? கொஞ்சம் பிரிச்சு காட்டுங்க. நீங்க குளிக்க, கிளம்ப எல்லாத்துக்கும் சேர்த்து 1 மணி நேரம் வச்சுக்கிங்க. மீதி 13 மணி நேரம் என்ன பண்றீங்க? 8 மணி நேரம் தூங்க வச்சுக்கிங்க. மீதி 5 மணி நேரம் இருக்கு. என்ன பண்றீங்க? இந்த 5 மணி நேரத்தை நம்ம டெய்லி வீணா செலவு பண்ணிட்டு இருக்கோம். பண்ணிட்டு இருக்கோமா இல்லையா? பொழுதா வெட்டி கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறோம், அரசியலை பற்றி பேசுகிறோம், யார் எங்கே போனாங்க, யார் எங்கே வந்தாங்கன்றதை பேசுகிறோம், அந்த ஊரில் நடக்கிற விஷயங்களை பற்றி பேசுகிறோம், தெரு கோணலாக இருக்குன்னு பேசுகிறோம், இந்த தெருவை இப்படி போட்டிருக்கலான்னு ஐடியா கொடுக்குறோம், இந்த ரோடை இப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறோம், இந்த பிரிட்ஜை இப்படி போட்டிருக்கலான்னு சொல்கிறோம், எதுக்கோ பேசுகிறோம். இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம், இவர் கட்சி ஆரம்பிக்காமல் இருக்கலாம், இவருக்கு ஆரம்பிச்சது வேஸ்ட்டு, இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம வேஸ்ட்டாக போகிறோன்றதே நம்ம உணரவே இல்லை. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் எதை நோக்கி போகுதோ அதை நோக்கி தான் நம்முடைய கவனமும் போகும், நம்முடைய செயல்பாடும் இருக்கும். அப்படி ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 மணி நேரமாவது டெடிகேஷனா வெஸ்டீஜை பேசுறதுக்கும், வெஸ்டீஜில் உள்ள நண்பர்களை நம்ம சந்திக்கிறதுக்கும், புதுசாக உள்ள நண்பர்களை சந்திக்கிறதுக்கும் குறைஞ்சது 2 மணி நேரம். இப்போ நேற்று ட்ரைனிங் நடந்தது. ராஜன் சாருடைய ட்ரைனிங் ரொம்ப அற்புதமான ட்ரைனிங், ரொம்ப அழகா இருந்தது. இப்போ அந்த மாதிரி ட்ரைனிங்கை திரும்ப 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 நம்ம கற்றுக்கும் போது தான் நம்ம ஒரு ட்ரெயினராக மாற முடியும். நம்ம அதை பார்க்குறோமா? இல்லை. நம்முடைய நேரத்தெல்லாம் நல்ல பொழுதையெல்லாம் வீணாக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? நம்ம புலம்புறதுனால இன்றைக்கு சொன்னாங்க இல்லையா, ஒரு வயசான அம்மா எப்பவுமே என்ன எப்பவுமே சாப்பிட்டே இருக்க திணிமாடு, சாப்பிடவே இல்லை, நோஞ்சா மாதிரி இருக்க, என்ன நீ எப்போ வெளியே போகாத, இப்படியே எல்லாரையும் குறை சொல்லிட்டே இருக்கிறவங்க ஒரு காலத்தில் அப்படி சொன்னதுனால அவங்க ஒரு திருப்தி ஆனாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதே வேலையாகி போச்சு. அப்போ இந்த மாதிரி சொல்றதுனால என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. நம்ம வீட்டில் கூட நம்ம நிறைய பேர் அது மாதிரி தான் பேசிட்டு இருக்கோம். பாசிட்டிவா நம்ம அப்ரோச் பண்றது இல்லை. பாசிட்டிவா அப்ரோச் பண்ணா எல்லாமே நடக்கும். நம்ம டீம்லயும் பாசிட்டிவா நம்ம எல்லாரையும் அப்ரோச் பண்ணோம்னா எல்லாமே நடக்கும். எனக்கு வாட்ச டீம் சரியில்லை, இந்த வார்த்தையை சொல்றதுனால என்ன ஆகுதுன்னா நீங்க அதை தான் அட்ராக்ட் பண்றீங்க. என் டீம்ல எல்லாரும் சூப்பரா இருக்காங்க, என் டீம்ல எல்லாரும் நல்லா வேலை செய்றாங்க, எல்லாரும் நல்ல ஆளுங்க, சொல்லி பாருங்க. வார்த்தைகள்ல கவனமா மாத்தி பாருங்க, வார்த்தைகள்ல கவனமா பேசி பாருங்க, டீம் நல்லாவே இருக்கும். நிறைய பேரு சார் என் டீமே சரியில்லை சார், நீங்க அதைத்தானே அட்ராக்ட் பண்றீங்க. எமோஷனா நீங்க அதைத்தான் அட்ராக்ட் பண்றீங்க. தயவு செய்து ஃப்ரெண்ட்ஸ் தப்பா எடுத்துக்காதீங்க, நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. எல்லாருடைய வார்த்தைகளும் இந்த மாதிரி வர்றதுனால தான் நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய நிலைமை இதா இருக்கு. நான் என் டீம் சூப்பரா இருக்குங்க, என் டீம்லாம் சூப்பரா ஒர்க் பண்றாங்க, எல்லாரும் அருமையான ஆளுங்க, எனக்கு கிடைச்ச டீம் சூப்பர் டீம். இந்தியாவிலே எனக்கு கிடைச்ச மாதிரி சூப்பர் டீம் யாருக்கும் கிடைக்கலன்னு சொல்லி பாருங்க. உங்க டீம் தான் இந்தியாவிலே நம்பர் 1 டீமா இருக்கும். தமிழ்நாட்டிலே எனக்கு கிடைச்ச மாதிரி யாரும் கிடைக்கல, தமிழ்நாட்டில் நம்பர் 1 இருப்பீங்க. ஸோ இதுதான் நம்முடைய வார்த்தைகள்ல கவனமா இருங்க, செயல்படுத்துங்க. செயல் ரொம்ப முக்கியம். வெறுமனே பேசுறதை விட செயல்ல இறங்குங்க. 4 பேரை பார்க்கறதா பேசுறதா நம்ம தான் போகணும். அப்ளைன் வருவாரா, அப்ளைன் எப்போ வருவாரு, அப்ளைனுக்காக டைம் வாங்கணும், இல்லை அப்ளைன் கேட்டால் என்ன பதில் சொல்றது, இதெல்லாம் இல்லைங்க. நான் ஜெயிக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் முடிவெடுங்க, நீங்க கத்துக்குங்க. உங்களை நம்பி இந்த வியாபாரத்தை பண்ணீங்கன்னா நீங்க சிறப்பா வெற்றி அடைய முடியும். இது நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றேன். முதல் மாதம் 2வது மாதம் மேடம் வரட்டும், பிரசன்டேஷன் கொடுக்கணும்னு வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்களுக்காக வெயிட் பண்ணா நம்ம பிசினஸ் நடக்காதுன்றத புரிஞ்சுக்கிட்டேன், பேச ஆரம்பிச்சேன்.
இன்னைக்கு எப்பாவது எங்கேயாவது என்னுடைய ப்ரோக்ராமுக்கு நான் அவங்க மேடமை கேட்டு இது பண்ணுறது இல்லை. ஆனால் மேடமுடைய ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்குவேன். அவ்வளோதான். ஸோ நம்ம அப்ளைன் வேணும், அதே சமயத்தில் அப்ளைனை மதிக்கணும், அப்ளைன்ட்டு ஆலோசனை கேட்கணும், எல்லாமே செய்யணும். ஆனால் நம்ம பயணத்தை நம்ம செய்யணும், நம்ம பயணத்தை நம்ம நடத்தணும். அப்போ நம்ம ஜெயிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல். ஹலோ, தேங்க்யூ.